இன்னும் கொஞ்சம் காலதாமதமாகும் பட்சத்தில் தன் மீதான கோபமும் வெறுப்பும் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்றதுனால இந்த சந்திப்புகளை திரு விஜய் தள்ளி போடுறாருன்னு எடுத்துக்கலாமா? அவர் முதல்ல ஒரு க்ளூலெஸ், இப்போ என்ன செய்யறதுங்கிற ஒரு நிலைமையில இருக்கார். அவருக்கு ஒரு திட்டமிட ஒரு பிளான் இல்லை ஆக்சுவலாக. அப்படியே இருந்தாலும் அவர் தனிப்பட்ட வகையில் அவர் தன்னுடைய தனிப்பட்ட இமேஜை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரு டேமேஜ் கண்ட்ரோலாக தனிப்பட்ட முறையில் சந்திக்கலாம். அவர் ஏற்கனவே தூத்துக்குடியில் போய் நள்ளிரவு போய் பார்த்தாரு, அனிதா மரணம் போய் பார்த்தாரு, ஜல்லிக்கட்டு இது போராட்டம் நடந்தும் போது நடு இல்லவரில் போய் பார்த்தாரு. அஜித்குமாருக்கு மாதிரி ஒரு யாருமே ஒரு முகத்தை மறைத்து கொண்டு அது மாதிரி போய் பார்க்கறதுக்கு, ஏன்னா அவருடைய இமேஜை இப்போ தக்க வைத்துக்கல. ஸோ அதுக்காக நீங்கள் சொன்னீங்க விஜய் தரப்பு தாவேக்கா தரப்புன்னு சொல்லும்போது இரண்டுக்குமே ஒரு மெல்லிய ஒரு ஒயர் தான் இருந்துச்சு. அது இப்போ கட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் தாவேக்கால பணியாற்றிய நண்பர்கள்லாம் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த கட்சி அமைப்பு அந்த ரசிகர் மன்றம் கட்சியாக மாறி அதை முழுக்க முழுக்க புசி ஆனந்த் அவருடைய கண்ட்ரோல தான் இருந்தது. புசி ஆனந்துக்கும் விஜய்க்கு மட்டும்தான் நேரடி தொடர்பு ஒழிய ஜான் ஆரோக்கியசாமி பேசுனதா ஒரு ஆடியோ கூட லீக் ஆச்சு, அது யாரும் மறுக்கவே இல்லை. ஸோ எல்லாருமே புசி ஆனந்த் கண்ட்ரோலில் இருக்கும்போது இப்போ அவர் புசி ஆனந்த் இல்லாத போது இந்த நிலைமையை எப்படி கையாளுவதுங்கிறதுல கட்சி நிர்வாகிகளுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் ஒரு பிரச்சனை. ஸோ அதனால அவங்க ஐசோலேட் நிற்கிறாங்க. விஜய் தரப்புக்கு கம்ப்ளீட்டா குழப்பம். அதாவது கட்சியை முன்னிறுத்துவதா நம்மளை முன்னிறுத்துவதா, முதல்ல அவர் தனிப்பட்ட செல்வாக்கை முதல்ல காப்பாற்றிக்கணும். ஸோ அந்த குழப்பத்தில் இருக்கிறதுனால அது இன்னும் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் ஏற்படுத்த போற தாக்கம் வேற, திரு விஜய் ஏற்படுத்த போற தாக்கம் வேற. அந்த கட்சிக்கு திரு விஜய் தான் முகம். 234 தொகுதிகள்லையும் நானே நிற்க போறேன்னு நினைச்சு நீங்க வேலை செய்யணும்னு தானே அவர் சொல்றாரு. இதுல ஆனந்தோடைய நடவடிக்கைகள், அவருடைய முடிவுகள் அப்படிங்கிறது விஜயோடைய நடவடிக்கைகள் முடிவுகளை நேரடியாகவே பாதிக்கக்கூடிய அம்சமாகவே மாறி போச்சா? இப்போ நிச்சயம் மாறி போச்சு. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான இடத்துல விஜய் இருக்கார். அவர் கட்சி நிர்வாகிகள் யாருங்க தெரிஞ்சு வைத்திருக்கணும். அதாவது நீங்க நிறைய ஆலோசகர்கள் இருந்தாங்க, அவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு கிளாரிட்டியே இல்லை. ஜான் ஆரோக்கியசாமி அவருக்கு தனிப்பட்ட ஆலோசகராக இருந்திருக்காரு. ஆனால் கட்சியில ஒவ்வொரு மாவட்டத்துக்கு என்ன பொறுப்பு, அவங்க யாரை தொடர்பு. இப்போ கரூர்ல அவர் மாவட்ட செயலர் நீதிமன்ற காவலில் இருக்கார். அவருக்கு அல்டர்னேட்டிவ் வேற யார் இருக்காங்கிறது விஜய் தரப்பு இன்னும் தெரியல. ஸோ அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. இப்போ அவங்களுக்கான ஆதரவாளர் இருந்தால் மட்டும்தான் அவங்க ஃபார்முலா போய் அவங்க மக்களை பார்க்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு கிரவுண்ட்ல ஒரு சப்போர்ட் இல்லை, ஒரு 10 பேர் வரணும்ல. இப்போ நீ கமலஹாசன் போறாரு, கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சு இத்தனை நாள் ஆச்சு, ஆனாலும் அந்த ஒரு கோர் ஸ்ட்ரென்த் ஒன்று இருக்கு பாருங்களா, ஒரு 10 பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தயார் செய்யக்கூடிய அளவு கூட இன்னைக்கு நிலைமை ரொம்ப மோசமாக தான் இருக்கு. தனிப்பட்ட அளவில் என்ன வேணா செய்யலாம். அவர் தனிப்பட்டமா அவர் ஒரு தனி டீம், விஜய் டீமை தனியாக அழைச்சிட்டு போய் திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்து பார்க்கலாம். இல்லை அவங்க சம்பந்தப்பட்டவர்களை பேசி ஒரு டீம் பனையூருக்கே அவங்களை அழைச்சிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் இது செய்தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா தனிப்பட்ட அவருடைய இமேஜை கொஞ்சம் சரி பண்றதுக்கு அது தேவைப்படும். கட்சியாக கட்டமைப்பாக பலம் பெறலன்னு நீங்க ஒரு முகநூல் பதிவு போட்டு எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள்லாம் ஒரு கூட்டறிக்கை வெளியிட்டதுல நீங்க ஏன் கையெழுத்து போட்டீங்க அப்படிங்கறத ஜஸ்டிஃபை பண்ணிட்டு 2வது பேரால என்ன போட்டிருக்கீங்கன்னா, ரசிகர் மன்றமாக கூட இன்னமும் அது முழுமை பெறவில்லை அப்படின்னு போட்டு கடைசி பேரால விஜய் அரசியல்ல நீடிக்கிறது தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்திற்கு நல்லதல்ல, ஆண்டவனாலும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு நீங்க முடிச்சிருக்கீங்க. கட்சி கட்டமைப்புங்கிறது இன்னும் உருவாகல, ரசிகர் மன்றமாகவே முழுமை பெறலைங்கிறது தொடக்க நிலையிலேயே அவங்க இன்னும் தொடங்கலையா? ஆமா, நீங்க இந்த ரசிகர் மன்றங்கிறது, நீங்க பல ரசிகர் மன்றங்கள், எம்ஜிஆர் வந்தார், விஜயகாந்த் வந்தார், ரஜினி கூட அவர் தன்னுடைய மன்றங்களை தயார்படுத்தினார், கமல் கூட ஓரளவுக்கு இருந்தது, நகரங்கள்ல ஓரளவு இருந்தது. ஸோ இவங்கெல்லாம் கன்வெர்ட் பண்ணி அதை அரசியல் மயம் ஆக்கின பிறகு தான் வந்தாங்க. இந்த ப்ராசஸ் இவங்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் அது ஒன்று பெரிய ஒரு பெரிய பலனை கொடுக்கல. இவர் எடுத்தப்பில் மாநாட்டில் இதை அப்படியே ஒரு அதிரடி அரசியல் ஆரம்பிச்ச பிறகு அதுக்கப்புறம் இந்த கட்சியோட ஸ்ட்ரக்சரை சரி பண்றதுக்கான டைமே அவங்களுக்கு கிடைக்கல. நீங்க பாருங்க, அடுத்தடுத்து மாநாடு அறிவிப்புகள், சுற்றுப்பயணம், ஒரு ஈவெண்ட்ல போய் பேசுவார், அதுக்கு கூட்டம் வரணும், அவர் மதுரைக்கு கோயம்புத்தூர் ஏர்போர்ட் போனாலும் கூட்டம் வரணும். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதுலயே பாதி நேரம் புசி ஆனந்தும் நிர்மல்குமாருக்கு நேரம் சரியாயிடுச்சு. அப்ப எப்படி அவங்க போய் களத்துல, நீ எந்த நிர்வாகியும் விஜய் இல்லாமல் நேரடியாக களத்துக்கு போயிட்டு அந்த இதை போய் வெரிஃபை பண்ணாங்களா அப்படி இல்லை. ஏன்னா இந்த மாதிரியான வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் மற்ற நடிகர்கள் என்ன கிளாரிஃபிகேஷன்னா, நீங்க திரு ஆதவர்ஜனாவோ இல்ல திரு ஆனந்தோ இல்ல திரு நிர்மல்குமாரோ இல்ல திரு ஜான் ஆரோக்கியசாமியோ திரு அருண்ராஜோ சென்னையில இருந்து தான் இயக்குறாங்க. ஆமா, சென்னையில இருந்து உத்தரவுகளை பிறப்பிப்பாங்க, ஆலோசனைகளை சொல்லுவாங்க. ஆனா மாவட்ட செயலாளர்னு ஒருத்தர் இருந்து அது அடுத்து கடைசியா பூத் லெவல் வரைக்கும் கட்சி கட்டமைப்பு இருக்கிறதுனால தானே இவர் போற கூட்டங்களுக்கு ஏற்பாடுகளை செய்ய முடியுது. அப்படி ஒரு செயினே இல்லைன்னு சொல்லிட முடியுமான்னு நான் கேட்கல. ஆமா, அப்படிதான் இருக்கு. நீங்க அந்த கட்சி அமைப்புல கட்சி எல்லாரையும் யாரை தொடர்பு கொள்ளணும்னா புசி ஆனந்தை தான் தொடர்பு கொள்ளணும் உத்தரவே இருக்கு.
யாருமே ஜான் ஆரோக்கியசாமியோ அருண்ராஜையோ யாருமே தொடர்பு அவங்கலாம் வந்து பார்ட் ஆஃப் த விஜய் டீம் அப்படி இருக்காங்க. So அவங்களும் கட்சிக்கு நேரடி தொடர்பே இல்லை. அது சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பாத்தீங்கன்னா புஷியானந்த் தான் இருக்காரு. இப்ப அவரே இல்லாத போதுதான் அங்க ஒரு தேக்கி நிக்குது. ரெண்டாவது ரெண்டு டீமா இருக்கு, விஜய் டீம் தாவேகா டீம். அப்படி இருக்கு. இப்ப விஜய் டீமுக்கு வந்து தங்களை முன்னிறுத்துவது தங்களுடைய இமேஜை வந்து காப்பாத்துறதுக்கான வேலைகள் அவங்க செய்யலாம். அதுக்கு தான் பெரிய டீம் இருக்கு. ஆனா கட்சி அமைப்பு ஒரு ரசிகர் மன்றமாவே எடுத்துங்களேன், அந்த ரசிகர் மன்றமே கொலாப்ஸ் ஆகிருக்குது. நீங்க ஒரு இவ்வளவு பெரிய 30 வருடங்கள் இருந்திருக்காரு நடிகர், அவருக்கு வந்து எல்லா இடங்களிலும் ரசிகர் மன்றம் இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு வலுவா இருக்கு அதை நம்ம பார்க்கணும். சோ அதுவே கொலாப்ஸ் ஆகிருக்கும் போது ஒரு ரசிகர் மன்றமாவே நீங்க போயிட்டு மக்களை அணுகலாம். அதை கூட செய்ய முடியாத அளவுக்கு கோஆர்டினேஷன் ஃபெயிலியர். இப்ப தலைமறைவா இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து கிராஸ் ரூட் லெவல்ல ஏதாவது ஒரு ஏற்பாடுகள்லாம் செஞ்சாதான் திரு விஜயால போய் பார்க்க முடியும். எஸ், அந்த உயிரிழந்த குடும்பங்களையோ பாதிக்கப்பட்ட குடும்பங்களையோ இல்லனா பார்க்க முடியாது. அவர் தனிப்பட்ட அளவுல போய் பார்க்கலாம், அது எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் தெரியாது. ஆனா ஒரு கட்சியா திரும்ப நீங்க தூக்கி நிறுத்துனா இந்த பார்ட்டி வந்து பார்ட்டியா கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆயிடுச்சு. இந்த பார்ட்டியை திரும்ப நீங்க ரீபில்ட் பண்ணி ஆகணும். அதற்கு வந்து கட்சி அமைப்பெல்லாம் தெரிந்தவர்கள் யார் யாரு என்னென்ன பொசிஷன் இருந்தாங்கிறது புஷியானந்த் தான் தெரியும். புஷியானந்த் தான் ரொம்ப தேவைப்படுகிறார். இப்ப அவர் தான் கை காட்ட முடியும். இவர் தான் இந்த மாவட்ட செயலாளர், இவர் தான் இவ்வளவு நாள் இருந்திருக்காருன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். நேரடி தொடர்பு விஜயோட இல்ல. நேரடி தொடர்பு இல்ல. அதுதான் ஒரு மிகப்பெரிய செட்பேக்கா நான் பாக்குறேன்.